ஒரு மிக சிறப்பான படம் இந்த வெள்ளை குதிரை. வெள்ளை குதிரைய வெள்ள குதிரைய கல்லோக்கியல். ஸோ வெள்ளை குதிரை தான் அது. ஸோ பாக்கியராஜ் சார் சொன்னார், அவங்க கிழக்கு சீமையில் கதை எப்படி பண்ணாங்க, எத்தனை இடத்துல ரூமை மாற்றி டிஸ்கஸ் பண்ணி கதையை பண்ணது சொன்னாங்க. கிழக்கே போகும் ரயில். அதே மாதிரி நம்ம செல்வமணி கதை பண்ணாருன்னா ஒரு 10 நியூஸ் பேப்பரை பார்ப்பாரு. அந்த 6 மாதத்தில் என்னென்ன நடந்ததோ அது எல்லாத்தையும் பிட்டாக வச்சு ஒன்றா ஒட்டி அதுக்கு ஒரு கதையை உருவாக்கிடுவார். இந்த வீரப்பன் கதை, ஆட்டோ சங்கர் கதையெல்லாம். ஸோ இதெல்லாம் ஈஸி அப்படின்னு நினைக்காதீங்க. அது ரொம்ப ரொம்ப சிரமம். அதுவும் கெட்டுறக்கூடாது, சொல்கிற ஃப்ளோவில் ஒரு கதையும் கெட்டுறக்கூடாது. ஸோ அந்த 2 விஷயங்களையும் அதே மாதிரி புதுசாக ஒரு கதையை உருவாக்குறதுன்றது பாருங்கள். பாக்கியராஜ் சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்துடும், அதுக்கப்புறம் கிளைமேக்ஸ் எப்படி பண்ணுறதுன்றது அது கிட்டத்தட்ட 1 வருஷம் கூட எடுத்திருக்காங்க. நான் சில படங்களுக்கு கிளைமேக்ஸே வராமையே ஷூட்டிங் போயிடுவேன். அது போகிற போக்கில் வந்துடும் கிளைமேக்ஸ். ஷூட்டிங் எடுக்கும் போதே அது ஒரு நாள் திடீர்னு தோணும். அது ஒரு நல்ல ஃப்ளோ இருக்கிற கதைக்கு ஒரு நல்ல கிளைமேக்ஸ் எப்படி இருக்கும். ஒரு அதாவது முதலன்னு ஒன்று இருந்தால் ஒரு முடிவு ஒன்று கண்டிப்பாக இருக்கும். அந்த முடிவு சரியான முடிவை நம்ம தேர்ந்தெடுக்கிற இடத்துல தான் நம்ம இருக்கிறோமே தவிர, எல்லா உணர்வுகளுக்கும் ஒரு முடிவு இருக்கு, எல்லா நிகழ்வுகளுக்கும் ஒரு முடிவு இருக்கு. ஆனால் இந்த பயலுக மிகப்பெரிய ஆளுங்க. ஒரு ஊரை கூட்டு போய் ஒரு மலையை காட்டி, அதாங்க கோயில், இதாங்க தெரு, இதை வச்சு ஒரு கதை பண்ணுங்கன்னா என்னால் லொல்லுடாது. அதுல ஒரு கதையை உருவாக்கியிருக்கானா அந்த வேகம், நம்ம ஜெயிக்கணுங்கிற அந்த ஒரு வைராக்கியம். கிடைக்கிற கதையை படமா எடுக்கிறது வேற, கிடைக்கிற தயாரிப்பாளர்கள் நடிகர்களை வச்சு ஒரு கதையை உருவாக்குறது வேற.